எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சோபக்கிருது வருடம் மாசி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப துல்லியமாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த மாசி மாதம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது பார்த்திங்கன்னா மாசி மகம்தான். இந்த மாசி மகம் அப்படிங்கிறது ஒரு சிறப்புமிக்க ஒரு நன்னாள். ஏன்னா நமக்கு எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் நம்மளோட குலதெய்வ அனுகிரகம் வேணும், அதோட நம்மளோட முன்னோர்களோட ஆசீர்வாதம் அப்படிங்கிறது நமக்கு வேணும். அப்போ நம்ம குடும்பத்தில் கடந்த காலகட்டத்தில் வாழ்ந்து மறைந்தவர்களுக்கு அந்த திதியை நாம் முறையாக கொடுக்கணும். சில பேர் கால ஓட்டத்தில் மறந்து போயிடுவாங்க இயந்திர வாழ்க்கையில். அப்படி இருக்கிறவங்களாம் இந்த மாசி மக நன்னாளில் அவங்களுக்கு தர்ப்பணங்களை முறையாக செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதையும் நமக்கு கொடுக்குது. இப்போ இந்த மாசி மக நாளில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்க. இந்த மாதத்துக்கு உண்டான கிரகங்கள் ராசி மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் தன்னோட பகை கிரகமான சனி பகவானோட வீட்டில் போய் கும்பராசியில் அவரோட சேர்ந்து உட்காந்துருக்காரு. செவ்வாய் மகர ராசியில் இருக்கார், புதன் கும்பராசியில் இருக்கார், மாசி 19 மீனத்துக்கு போகிறாரு, சுக்கிரன் மகரத்தில் இருக்கார், மாசி 25 கும்பராசிக்கு போகிறாரு. சனி பகவான் கும்பராசிலே ஆட்சியில் இருக்கார், குரு பகவான் மேசராசியில் செவ்வாயோட வீட்லேயும், ராகு குருவோட வீடான மீனத்துலேயும் உட்காந்துருக்காங்க, கேது புதனோட வீடான கன்னியில் உட்காந்துருக்காங்க. பெரிய அளவில் கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இல்லை. அதாவது புதனும் சுக்கிரனும் மட்டும்தான் தன்னோட இருப்பிடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போக போகிறாங்க. மற்றபடி பெரிய மாறுதல்கள் அப்படிங்கிறது இல்லை. காலசக்கரத்தோட 11வது வீட்டில் சனியும் சூரியனும் பகை கிரகங்கள் கூட்டணி போட்டிருக்கு. இது ஒரு விதமான ஆபத்தை கடந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான் காட்டுது. சரி, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மாதம் தொடங்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு அதிபதியான புதன் ராசிக்கு 6வது வீட்டில் இருக்கார். அதுவும் தனியாக இல்லை, சூரியனோடு சேர்ந்துக்கிட்டு புதாதித்ய யோகத்தை கொடுக்குறாரு. ஏற்கனவே 6வது வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. இது ரொம்ப ஒரு அற்புதமான இடம்தான். அதே நேரத்தில் சனியால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருந்தாலும் கூட சூரியன் போய் அந்த பகை வீட்டில் அவரோட சேர்ந்து உட்காந்துருக்காரு. அப்படிங்கும்போது கொஞ்சம் அரசு காரியங்களில் கவனமாக இருக்கணும். மற்றபடி எதிரிகள், கடன், நோய், பகை இது எல்லாத்தையுமே சனி பகவான் பார்த்துக்குவார். அதை பற்றியெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இந்த 6ல் போய் சூரியன் கூடி உட்காந்துருக்கிறதால கொஞ்சம் அரசு வழியில் ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கூடுமான வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கி ஏதாவது இருந்ததுன்னா அதை கொஞ்சம் கரெக்டாக செலுத்தி விடுங்க. ஒரு கரண்ட் பில்லு கட்டுறேன், மறந்து போயிட்டேன், ஃபைன் போட்டு கட்டுற மாதிரி ஆகும். இது மாதிரி ஏதாவது ஒன்று நம்மளோட பிரச்சனையால், சாதாரணமாக இப்போ வெளியூருக்கு பயணம் போவீங்க, ஒரு லைசன்ஸ் எடுக்காமல் போகிறது, ஒரு ஹெல்மெட் எடுக்காமல் போகிறது, இதுக்கு 10 ரூபா ஃபைன் கட்டுற மாதிரி ஆகிடும். அதனால் கூடுமான வரைக்கும் அரசு காரியங்களில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அது மாதிரி இந்த மாதாந்திர இஎம்ஐயில் ஏதாவது பொருள் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டானதை கொஞ்சம் கரெக்டாக கட்டி விடுங்க. இல்லாட்டி அதுக்கு வட்டி வாசி போட்டு நம்ம தலையில் விடிகிற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் கவனமாக இருங்க. இருந்தாலும் ராசி அதிபதியாக அங்கே கூடியிருக்காரு. புதனும் சூரியனோட சேர்ந்து புதாதித்ய யோகத்தை கொடுக்குறாரு. அப்படிங்கும்போது நன்மைகள் தான், பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் கொஞ்சம் நாம் சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனக்குறைவு இருக்கும். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிக்கிறது, ஆனால் எதுலேயுமே உருப்படியான நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கிறதில்ல. அந்த மாதிரி ஆகிடும். ஏன்னா 6ல் போய் புதன் மறைகிறாரு. அது மறைந்த புதன் அப்படிங்கிறது நிறைந்த தனலாபம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு வேலையை செய்யலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளே வேறு யாராவது செஞ்சுட்டு போயிடுவாங்க. அதனால் நம்ம எந்த அளவுக்கு விவேகமாக இருக்கோமோ அந்த அளவு கொஞ்சம் வேகமாகவும் இந்த மாதத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிங்க. ஏன்னா இந்த 6வது வீட்டில் இருக்கிற சூரியன் இந்த மாதிரி கொஞ்சம் சேட்டையை கொடுப்பாரு. போதாததுக்கு 7ல் ராகு, 8ல் குரு, அஷ்டமத்தில் குரு இருக்கும்போது கொஞ்சம் காசு பணம் வர்றதுக்கு தடை கொடுப்பாரு. காசு பணம் வராது. அதே நேரத்தில் கடை வாங்க வேண்டிய சூழல் இருக்காது. ஏதோ வருதுரா 10 ரூபா சம்பாதிக்கிறேன், 10 ரூபா சாப்பிட்றேன், அவ்வளோதான். மிச்சம் 10 ரூபா எடுத்து வைக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன தான் நம்ம இறுக்கி பிடிச்சி செலவே பண்ணாமல் சிக்கனமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் கூட 10 ரூபா நம்மளால் மிச்சம் அப்படிங்கிறது எடுத்து வைக்கிறது இந்த மாதத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுமாதிரி ராசிக்குள்ளேயே கேது இருக்காரு அப்படிங்கிறதால நிறைய ஜாதகம் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அடிக்கடி ஜோசியம் பார்க்குறது, வாழ்க்கையில் எது நடந்தாலும் கொஞ்சம் ஜோசியம் ஜாதகத்தை பார்த்துக்குவோம். அது கொஞ்சம் அதீத நம்பிக்கை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வரும். அதாவது இந்த ஜோசியம்லாம் பொய், ஜாதகம்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு இருந்தவங்க கூட இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கோயிலாக போய் பரிகாரம் பண்ணுறது, ஜாதகத்தை பார்க்குறது, ஒருத்தருக்கு 2 பேர்கிட்ட பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் அதிகபட்ச கவனம் அப்படிங்கிறத செலுத்துவீங்க. அது நல்லது தான். பெருசாக உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் அது கொடுக்காது. அது மாதிரி முக்கியமான ஒரு நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 5வது வீட்டில் மகர ராசியில் இந்த மாதம் முழுக்க செவ்வாய் இருக்கார். 5ல் செவ்வாய் இருக்கார். அப்படிங்கும்போது
ஆண் வாரிசுகளுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். இப்போ பையன் ஒருத்தன் இருக்கான், ஒழுங்காக படிக்கலை, திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா படித்து நல்லா மார்க் எடுத்துகிட்டு வருவான். ஒரு விளையாட்டு போட்டியில் ஜெயிச்சுட்டு வந்தேன், போனேன், வந்தேன் அப்படின்னு நம்மளை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் ஆம்பளை பிள்ளைங்க நடந்துக்கும். அது மாதிரி படித்து முடிச்சுட்டு பொறுப்பு இல்லாமல் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிறது, எந்த வேலைக்கும் போகாத பிள்ளைங்க இனிமேல் கொஞ்சம் பொறுப்பை உணர்ந்து நடந்தும். சரி இப்போ நம்மளும் 10 ரூபா வேலைக்கு போய் சம்பாரித்து கொண்டாந்து கொடுப்போம், வீட்டில் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி பிள்ளைகள் தங்களோட கஷ்டங்களை உணர்ந்து நடந்துப்பாங்க. இது ஒரு விதமான மன நிறைவு அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ வயசான காலகட்டத்தில் பெற்றவங்க பெரியவங்க வீட்டில் வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. பிள்ளைங்க இப்போ நீ வேணாம் நான் பார்த்துக்கிறேன், நீ வேலைக்கு போனால் வீட்டில் இரு அப்படின்னு நமக்கு நல்லது கெட்டது செஞ்சுக்கிட்டு நம்மளை கொஞ்சம் மனம் கோணாமல் பார்த்துவாங்கங்கிறது ஒரு மன நிறைவை நமக்கு கொடுக்கும். இதுமாதிரி சுக்கிரனும் அவருடைய கூட்டணியோடு இருக்கார். 25ஆம் தேதி வரைக்கும் மகரத்தில் தான் சுக்கிரன் இருக்கார். அப்படிங்கும்போது சுக்கிர பலம் நல்லாவே இருக்குது, பயப்படலாம் வேண்டியதில்லை. சுக்கிரனால் நல்ல நன்மைகள் நிறைய கிடைக்கும். என்ன மாதிரியான நன்மைகள் அப்படின்னா, இப்போ சாதாரணமாக ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் எரிஞ்சு விழக்கூடிய மேல்மட்ட அதிகாரிகள் இருப்பாங்க. என்னதான் நாம் வேலை உழைச்சி பார்த்தாலும் ஒரு வேலையும் செய்யாமல் காக்கா பிடிச்சிக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறவன் நல்ல பேர் எடுத்துகிட்டு போயிடுவான். இப்போ அதை தாண்டி உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது மேல்மட்டத்துக்கு இப்போ தெரிய வந்துடும். பரவாயில்லையா, இவன் நல்லா வேலை செய்கிறான், நம்ம தான் சரியாக புரிஞ்சிக்காமல் விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேல்மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகளோட கருணை பார்வை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அதை வச்சு 10 ரூபா சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு இதையெல்லாம் அடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் நல்லபடியாக இருக்கும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ராசிக்கு 7வது வீட்டில் ராகு இருக்கார். இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா 7ல் ராகு இருக்கும்போது மனைவி வழியில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு, சின்ன சண்டைனா கூட வீட்டில் தேவையில்லாத பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி தற்காலிகமாக பிரிஞ்சு போகிற சூழல் கூட வரும். அதனால் குடும்பமான வரைக்கும் குடும்ப விவகாரங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா கூட நம்ம போய் 10 ரூபாய்க்கு சேர்த்து வாங்கிட்டு வருவோன்னு வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் பாட்டு வாங்கிட்டு இருக்கக்கூடாது. என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டுட்டு அல்ல வீட்டில் இருக்கிறவங்களே கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ராகு சரியில்லாத இடத்துல இருக்கிற நேரத்தில் கூட்டு தொழில் அப்படிங்கிறது வச்சுக்கவே கூடாது. கூட்டு தொழில் செஞ்சோம் அப்படின்னா கூட்டாளிகளால் நம்ம ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கூட்டாளிகள் அந்த தொழிலை நிம்மதியாக நடத்த விடாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவில் கூட்டு பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது மாதிரிலாம் இருக்குங்கிறதால கூடுமான வரைக்கும் கூட்டு தொழில் செய்யாமல் தனித்து தொழில் செய்ய முயற்சி செய்யுங்க. ஏற்கனவே கூட்டு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஜோசியரை, நான் எப்படி பிரியறது அப்படின்னா ஒப்பந்தங்களை முறையாக எழுதிங்க. என்னதான் நம்ம நட்பு உறவு அப்படின்னு இருந்தாலும் கூட்டு தொழில் அப்படின்னு வரும்போது உனக்கு இவ்வளோ எனக்கு இவ்வளோ, நீ இவ்வளோ வேலை செய்யணும், நீ இவ்வளோ வேலை செய்யணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஆவணப்படுத்தி வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவங்க கூட்டு தொழில் தொடங்க வேண்டாம். அதுமாதிரி நண்பர்களை நம்பி ஒரு பெரிய தொகையை வாங்கி எங்கேயாவது கடனாக கொடுக்கறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வச்சுக்காதீங்க. ஏன்னா 7ல் ராகு இருக்கும்போது இதெல்லாம் நடக்கும். அதுமாரி திருமண முயற்சிகள் அப்படிங்கிறதும் கூடுமான வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வேண்டாம். ஒரு பெண்ணை பிடிச்சிருக்கு, காதல் உறவில் இருக்கேன் அப்படின்னு இப்போ போய் பெற்றவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அது பெரிய பிரச்சனையில் முடியும், அனுமதி கிடைக்காம கூட போகலாம். அதனால் எது இருந்தாலும் கொஞ்சம் அரவம்படாமல் வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்படியே இழுத்து பிடிச்சி தான் ஓட்டணும், வேறு வழி இல்லை. அதனால் திருமண முயற்சிகள் அப்படிங்கிறது இப்போ வேண்டவே வேண்டாம். மற்றபடி சின்ன பிரச்சனை அப்படின்னாலும் காதல் உறவுகளில் 3ஆம் நபரோட தலையிட்ட அனுமதிக்கக்கூடாது. அப்படி அனுமதிச்சிங்கன்னா தற்காலிக பிரிவு நிரந்தர பிரிவாக ஏற்படக்கூட வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. மற்றபடி தினமும் குளித்து முழிவிட்டு முருகப்பெருமானை வணங்கிட்டு உங்களோட வேலைகளை தொடங்கணும். செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றணும். வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி குரு பகவானை வணங்கணும். உங்களோட பிறந்த நட்சத்திர நாளில் குலதெய்வ கோவிலுக்கு போய் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு 3 ஏழைகளுக்கு அன்றைய தினத்தில் அன்னதானம் பண்ணுங்கள். இதை செஞ்சிட்டாலே இந்த மாசி மாதம் நல்ல மாதமாக இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.